தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான். புதிதாக ஒன்றுமில்லை. அதை தினமும் படிக்கவே இண்டும். எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம். இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம். இதில் 90 விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது. இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பேய் சலாம். இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் இங்கிலீஷ்ல பேய் சலாம். இங்கிலீஷ் பயிற்சி இலவசம். அதன் PDF இலவசம். 9433178551. வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ங்க. தினப்படி செயல் பன்மையில் எதிர்மறை கேள்வி வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும். இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம். உதாரணங்கள்: நான் வருவதில்லையா? Don't I come? நீங்கள் பேசுவதில்லையா? Don't you speak? அவர்கள் படிப்பதில்லையா? Don't they read? ஆசிரியர்கள் கற்பிப்பதில்லையா? Don't the teachers teach? பெண்கள் சமைப்பதில்லையா? Don't the women cook? இந்த கேள்விகளுக்கு பதில்களை நீங்க சொல்லுங்க. நாம் புறப்பட விரும்புவதில்லையா? நீங்கள் தினமும் வருவதில்லையா? மாணவர்கள் பதில் சொல்வதில்லையா? என்னிடம் ரூபாய் இல்லையா? அவர்கள் வர விரும்புவதில்லையா? நீ வீட்டுப்பாடம் எழுதுவதில்லையா? சிறுமிகள் தினமும் படிப்பதில்லையா? என்ஜினியர்கள் கவனிப்பதில்லையா? மெக்கானிக்குகள் டீ குடிப்பதில்லையா? பெண்கள் சமைப்பதில்லையா? இந்த கேள்விகளின் பதில்களை நீங்களே எங்க வாய்ப்பாடில் 13வது வரி Don't I come? ல சொல்லலாம். இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவி லிருந்து பாருங்க. இது தினப்படி செயல் எதிர்மறை கேள்வி. I, we, you, they etc பன்மையில். இன்று முதல் நீங்க பேசலாம். உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம். மறுபடியும் கேளுங்க. தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான். புதிதாக ஒன்றுமில்லை. அதை தினமும் படிக்கவே இண்டும். எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம். இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே